ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்னன்னா, ஒரு அற்புதமான ஒரு பதிவை உங்களோட கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன். அது என்னவென்றால் சைக்கோசிம்பாலஜி. சைக்கோசிம்பாலஜியை பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதில் இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான சைக்கோசிம்பாலஜியை பார்க்க போகிறோம். அதாவது மேற்கத்திய நாடுகளில் கிறிஸ்டியன், இஸ்லாம், ஜுடாயிசம், அதை போன்ற அது மாதிரி நிறைய சில மதங்களை பின்பற்றுபவர்களோட காலங்காலமாக வாழ்ந்து வராங்க. அதிலிருந்து ஒரு பிரிவு என்னன்னா பேகன் மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பேகனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பல தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பூர்வ குடிகள். ஆனால் இந்த மக்களுக்கு ஒரு அழகான பேர் இருக்குது. என்னென்னா சூதுவாது அறியாத நாட்டுப்புற மக்கள் அப்படின்னு இவங்களை பற்றி சொல்லுவாங்க. இவங்க நிறையா சீக்ரெட்டான சில சைன், அதாவது சில சிம்பிள்ஸை பயன்படுத்தி தான் வழிபாடு செய்கிறது. அதை பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்களை உருவாக்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்வாங்க. அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மேஜிக் ஸ்ட்ரென்த் தரக்கூடிய ஒரு சிம்பிளை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க, இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த சிம்பிளை பேகனில் இருக்கக்கூடிய ரொம்ப ஹையஸ்ட் சிம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மேஜிக் ஸ்ட்ரென்த்தை உங்களுக்கு தரும். இப்போ திடீர்னு உங்களுக்கு உடல் மனசக்தி வேணும்னா உடனே கொடுக்கும். நோயால் அல்லது மன உளைச்சலால், அதிக உடல் உழைப்பினால் இழந்த குறைவற்ற அந்த ஆற்றலை மீண்டு பெறணும்னா உடனே கொடுக்கும். பிறருக்கு சக்தி தரணும் அப்படின்னா இதை வைத்து நீங்கள் தரலாம். உங்கள் ஆஃபீஸ், உங்களுடைய பிஸ்னஸ், இந்த மாதிரி இப்போ இடத்துல இந்த சிம்பிளை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு விதமான அந்த நபருக்கு தேவைப்படக்கூடிய ஆற்றலை அது கொடுக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து மெடிடேஷன் பண்ணி அதை நீங்கள் உங்களுக்குள்ள அந்த சக்தியை உருவாக்கிக்கலாம். ஒரு விதமான ஸ்ட்ரென்த்தை உங்களுக்கு கொடுக்கும், அதாவது இன்னர் ஸ்ட்ரென்த். இந்த சிம்பிள் வெளிவராத, அதாவது சில சக்திகள் அதை உங்களுக்குள்ளே கொண்டு வரும். சில நேரம் சிலருக்கு இப்போ என்னுடைய நண்பர் ஒருவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார்னா, உங்ககிட்ட என்ன திறமை இருக்குடா அப்படின்னு கேட்டார். ஐயோ அப்படின்னு என்னன்னு தெரியாது அப்படின்னு நான் சொன்னேன். இந்த சிம்பிள் உங்களுக்கு, இந்த பேகன் சிம்பிள் உங்கள் திறமை என்னன்னு உங்களுக்கு காட்டி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த சிம்பிளில் உங்களுக்காக இருக்குது. இதை நாம் சாதாரணமாக அப்படியே பயன்படுத்தக்கூடாது. இதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. அந்த முறையில் இந்த சிம்பிளை பயன்படுத்தணும். இன்னொரு, இந்த சிம்பிளோட ஸ்பெஷல் என்னென்னா, இந்த சிம்பிள் யார்கிட்ட இருக்கோ அவங்கள அது ப்ரொடெக்ட் பண்ணும். அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு தேவையான பணவரவு, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து தரும். உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பேகன் சிம்பிள் இது. ஸோ இந்த சிம்பிளை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் நீங்கள் இந்த சிம்பிளை எவ்ரிடே நீங்கள் பார்த்து பழகி இந்த சிம்பிளை உங்கள் கூட கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அதாவது எப்படின்னா, இந்த சிம்பிளை பார்த்துட்டு எவ்ரிடே உங்களுடைய முத்திரைகள் எப்படி இருக்கணும்னா, குழந்தைங்க ஒரு மாதிரி கையை வச்சுட்ருப்பாங்க. நம்முடைய முத்ராஸ், யோக முத்ராவில் கூட அந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். அதுக்கு பேர் ஆதி முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கட்டை விரல் உள்ளங்கையில் மடக்கிட்டு 4 விரலை உள்ளே அப்படியே மூடிக்கணும். அப்படியே கட்டை விரல் மட்டும் உள்ளே இருக்கணும். குழந்தைங்கலாம் இப்படி தான் மூடிக்கும். அந்த மாதிரி விரலை மூடிக்கிட்டு நீங்கள் இந்த சிம்பிளை பார்க்கணும். ஏன்னா கட்டை விரலை மூடிட்டு இப்படி லாக் பண்ணிவிட்டு இப்படி பார்க்கும்போது நம்ம உடம்புல அந்த ஆற்றல், அந்த சக்தி ஓட்டம் வெளியே போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேகனிசம் பீப்புள் இப்படி தான் இந்த சிம்பிளை யூஸ் பண்ணுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயமும், உங்களுக்கு தேவையான விஷயம் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கும். இது ரொம்ப சீக்ரெட் சிம்பிள். அவங்க ரொம்ப சீக்ரெட்டாக பயன்படுத்தக்கூடிய பேகன் மக்கள் ரொம்ப சீக்ரெட்டாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான குறியீடு இது. நாமும் அந்த குறியீடை பயன்படுத்துவோம். ஆனால் நீங்கள் அதை பார்க்கும்போது ஒரு இடத்துல உட்காந்து பார்க்கும்போது கையை லாக் பண்ணிவிட்டு ஒரு கண்களை பிளிங்க் பண்ணாமல் பார்க்கணும். கொஞ்சம் நேரம் அப்படியே பார்க்கும்போது மூச்சு ஓட்டம் ஓடுறத நல்லா உங்களுக்கே தெரியும். ஆனால் நீங்கள் மூச்சை கவனிக்கக்கூடாது.
அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் கவனம் போக போக மூச்சு ஓடுறதே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நீங்கள் அங்கே இருக்கிறதையே மறந்துடுவீங்க. இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் அங்கே இருக்கிறதையே மறந்துடுவீங்க. அந்த மறந்த பிறகு என்ன நடக்கும்னா, உங்கள் உடம்புல ஒரு விதமான சக்தியை உணர ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குள்ள இன்னர் ஸ்ட்ரென்த்து வந்து அப்படியே சக்தி வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்கள் நிறைய வந்து இருக்கும். அது எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துரும். இப்போ யாரோ ஒருத்தவங்க உங்களை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா, அந்த தொல்லையிலேருந்து விடுபட்டுருவீங்க. மாற்றம் உங்களை வாழ்க்கையில் வந்துடும். உங்கள் வீடு பாதுகாக்கப்படுறது எல்லாமே இந்த ஒரு குறியீடு மூலயமா நடக்கும். இதை பேகன் மக்கள் வந்து இந்த சின்னத்தை ரொம்ப சீக்ரெட்டாக பயன்படுத்தி வந்தாங்க. ஸோ அதை நான் வந்து புத்தகத்தில் படித்தேன். ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை உங்களோட கூட பகிர்ந்துக்கிறேன். இதை வந்து நிறைய பேர் ஆல் ஓவர் த வேர்ல்டில் இருக்கக்கூடிய நிறைய ஆஃப்ரிக்கன் பீப்புள்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து யூதர்கள் இந்த குறியீடை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி நிறைய குறியீடுகள் இருக்குது. இந்த குறியீடு கொஞ்சம் ஸ்பெஷல். ஸோ உங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான குறியீடு. மறக்காமல் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும் உங்கள் லைஃப்பில். உங்கள் மேஜிக் ஸ்ட்ரென்த்து, இப்போ திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டீங்க, என்ன பண்ணுறது தெரில, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்தால் தான் நீங்கள் அதில் மீண்டு வெளியே வருவீங்க. அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்து அந்த புதிய சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். எல்லா விஷயமும் நல்ல விஷயங்களை மட்டும்தான் செய்யணும். ஆனால் தினமும் இந்த சிம்பிளை நீங்கள் ஒரு 20 நிமிஷமாவது இதுக்கு நீங்கள் நேரத்தை கொடுக்கணும். ஆனால் ஒன்று, இந்த சிம்பிளை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இந்த சிம்பிளை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும். இதை முடிச்சு இன்னொரு சிம்பிள் போகிறது அப்படி போகிறது தான் போகக்கூடாது. இதிலே நீங்கள் இருக்கணும். இந்த சிம்பிளில் நீங்கள் உள்வாங்கிறதுக்கு சில மாதங்கள் நேரம் எடுக்கும். இந்த சிம்பிள் அப்படியே உங்களுக்குள்ளே வந்து அட்டாச் ஆகிறதுக்கு மாதங்கள் எடுக்கும். அதுக்கு பிறகு தான் அந்த பிரபஞ்ச ஆற்றல் உங்கள் உடம்புல இறங்குறத நல்லா ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் 2-3 நாள்லேயே அந்த ஆற்றலை உங்கள் உடம்புல இறங்குறத ஃபீல் பண்ணுவீங்க. இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். உங்கள் தலையிலேருந்து அப்படியே ஒரு எனர்ஜி தானாகவே இறங்குறத ஃபீல் பண்ணுவீங்க. உடம்பு முழுக்க சில பேருக்கு வந்து கூஸ் பம்ப்ஸ் வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அனுபவங்கள்லாம் வரும். நிறைய அனுபவங்கள் வரும். நீங்கள் செய்து முடித்து விட்டு உங்கள் அனுபவத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப அழகாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். நானும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்க நன்றி. அடுத்த பதிவில் வேறு ஒரு தகவலை, சைக்கோ சிம்பிளை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சைக்கோ சிம்பாலஜி இருக்கும். ஸோ அதில் போய் பாருங்கள். புது சைக்கோ சிம்பாலஜி இருக்கும். ஸோ அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவையும் கூட சைக்கோ சிம்பாலஜியும் ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்காக தான் நான் வந்து எடுத்து போடுறேன். தேங்க்யூ வெரி மச்.